Hi dear Sagos, this is Karthika. இது October 31st வெள்ளிக்கிழமை ஈவினிங் 4:20. நான் கடந்த 2 நாளாக சாப்பாடு சாப்பிடல. இட்லி, காஃபி, பிரெட் இதே மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பிகாஸ் ஃபீவர்னால் 2 நாளுக்கு பிறகு சாதம் சாப்பிட்றேன். ஒரு நாளுக்கு ரசமாவது ஊற்றி கொஞ்சம் சோறு சாப்பிட்டா தான் இந்த கட்டையே வாழ முடியும். அப்படியான ஆள்னா என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே தம்பி எழுந்திரிச்சிட்டான். ஏன் இவ்வளோ லேட்டாக சாப்பிட்றேன் அப்படின்னா 2 நாளாக துவைக்காமல் இருந்த துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு 4:20க்கு நான் சாப்பிட்டேன். தம்பி எழுந்திரிச்சிட்டான். அவனுக்கான ஸ்நாக் பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு ஒரு ஆம்லேட் போட்டிருக்கேன். ஹெவியாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டே அவரோட ஆம்லேட்டு தம்பி சாப்பிட்டாச்சு. நான் காலையிலேருந்து சமையலுக்கு யூஸ் பண்ண பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணுறேன். ஜென்ரலாகவே சாப்பிடும்போது டிவியோ ஃபோனோ பார்க்குற ஹேபிட் எனக்கு இருக்குது. அது இல்லாமல் சாப்பிட முடியாது. தம்பி என் கூட இருக்கனால அவனும் அதை ஃபாலோ பண்ணுறாங்கிறத நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதனால் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக மேக்ஸிமம் ஃபோன் கேட்க மாட்டான், பட் டிவியில் கார்ட்டூன் பார்ப்பான். ஆனாலும் கூட இப்போ ஒரு 2 வீக்ஸாக டிவியில் கூட கார்ட்டூன் இல்லாமல் நான் பேசிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு புக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம், அதையெல்லாம் காமிச்சு ஊட்டிகிட்டு இருக்கேன். நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறாரு. நான் வீக் டேஸ் ஃபுல்லாக ஃபோனோ டிவியோ காமிக்காமல் அழகாக அவனை ஒரு மூடில் செட் பண்ணியிருப்பேன். ஆனால் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஸ்பாயில் பண்ணணுமோ அவ்வளோவும் எங்கள் அம்மா அப்பா வீக்கெண்டில் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு தலை சீவிட்டு முகம் கழுவிட்டு விளக்கேற்றுறேன். என்னோட கடவுளுக்கு என்கிட்ட எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நான் வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சாமி கும்பிடுவேன், நான்வெஜ் சாப்பிட்டாலும் சாமி கும்பிடுவேன். கடவுளுக்கான கோயில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மனசு தான். ஸோ என்னோட மன நிம்மதிக்காக எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, நான் எந்த ஃபார்முலாவும் கிடையாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, எனக்கு எப்படி தோணுதோ அவ்வளோ நிம்மதியாக நான் சாமி கும்பிடுவேன். விளக்கேற்றிட்டு வெளியில் சிவபுராணம் கேட்டுகிட்டே நாங்கள் 2 பேரும் நடக்கிறோம். பூஜை ரூமில் உட்காந்து பாட்டு பாட முடியாது. ஏன்னா எனக்கு முன்னாடி இவர் உட்காந்துக்கிட்டு அன்னலட்சுமி கிட்ட இருக்க அரிசியை கொட்டிடுவார், விளக்கு கிட்ட போய் கார் ஓட்டுவார், வத்தியில் சுட்டுப்பார். இந்த மாதிரி முன் அனுபவங்கள் நிறைய இருக்கிறதுனால அழகாக பாட்டு போட்டு வெளியில் நடந்துக்கிட்டே விளையாடிக்கிட்டே பாடிடுவோம். தம்பிக்கு நைட் டின்னர் பார்த்திங்கன்னா சாதம், ரசம், கேரட். நாங்கள் அதெல்லாம் அரிசி கழுவி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுவோம். கூட உட்காந்து வரைகிறது எழுதுறது அதெல்லாம் அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணுவான். எனக்கான டின்னர் பார்த்திங்கன்னா நான் காலையில் சேர்ந்துருந்த இட்லியே ஒரு 4 இட்லி மீந்துடுச்சு. சரி நம்ம ஒரு ஆளுக்கு தானேன்னு சொல்லிட்டு இட்லி உப்புமா பண்ணிக்கிட்டேன். தம்பிக்கு ஊட்டிட்டு அதுக்கு பிறகு ஒன்றும் வேலை இல்லை, நான் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். என்னையே நம்பி இருக்க 2 ஜீவன் கீழே இருக்காங்க. அவங்களுக்காக வெள்ளச்சிக்கும் பிளாக்கிக்காகவும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போய் வச்சுட்டு, வெள்ளச்சிக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஸோ அவளுக்காக மருந்தும் போட்டு விட்டேன். ஆனால் அதை என்னால் காட்ட முடியல, ஏன்னா வீடியோ எடுக்க யாரும் இல்லை அப்படிங்கிறனால 2 பேரோட ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் மேலே வந்துட்டோம். இந்த டே மட்டும் கிடையாது, எல்லா டேவுமே மேக்ஸிமம் இதே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். டைம் இப்போது 9:15. படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வெள்ளச்சியும் பிளாக்கையும் பார்த்துட்டு கேட்டு கீழே திறந்துருக்கான்னு பார்த்துட்டு மேலே வந்தாச்சு. லைட் ஆஃப் பண்ண போகிறோம். நாங்கள் தூங்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.